குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது கடக்குன்னு பல்ல கடிக்கிற சத்தம் கேக்குதா? ஐயோ, என்னாச்சு என் குழந்தைக்கு? பல்லு தேஞ்சு போயிருமேன்னு பயப்படுறீங்களா? குழந்தைங்க தூங்கும்போது பல்ல கடிக்கிறது சில நேரங்கள்ல சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதுக்கு தூங்குற முறை, மன அழுத்தம், பல் முளைக்கிறது, மரபியல் காரணங்கள், தூங்கும் போது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது, இப்படியான பல காரணங்கள் இருக்கலாம். சரி வாங்க அது என்னன்னு விரிவா பாத்துருவோமா? குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு பல்ல கடிக்கிற பழக்கம் சில காலம் இருந்து பிறகு தானாவே குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா குழந்தை அடிக்கடி இல்லனா ரொம்ப சத்தமா பல்ல கடிக்கிறதா இருந்தா கண்டிப்பா கவனிக்கணும். தொடர்ந்து பல் கடிக்கிறதால நாளடைவுல பல்கள் தேஞ்சு போலாம். அதோட பல் அல்லது தாடையில வலி, காலையில தாடையில அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை தூங்கும்போது பல்ல கடிப்பதோடு சேர்த்து கொரட்டை விடுதா, வாயை திறந்து தூங்குதா, அல்லது மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம் இருக்கா அப்படிங்கறதையும் கவனிக்கணும். இப்படி ஏதாச்சும் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா குழந்தைகள் மருத்துவர் அல்லது பல் மருத்துவர் கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்பவே அவசியம். பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல குழந்தைய நல்லா கவனிங்க. பல் கடிக்கிறது அடிக்கடி நடக்குதா, தூங்கும் போது கொரட்டை இருக்குதா, மறுநாள் குழந்தை சோர்வா இருக்குதா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கவனிக்கணும். நீங்களாவே குழந்தையோட பாதுகாப்புக்காக எதையும் பண்ணாம தேவைப்பட்டுச்சுன்னா மருத்துவரோட ஆலோசனையோட மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனால குழந்தை தூங்கும் போது பல் கடிக்கிற சத்தம் கேட்டதும் உடனே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அது தொடர்ந்து நடக்குதா, பற்கள் தேஞ்சு போதா, வலி அல்லது மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்குதா அப்படிங்கறத மட்டும் கவனிக்கணும்.